Dear children, have a happy day. The only way to be happy is to make someone happy. So make someone happy and you all be happy always. Okay. Today we'll continue with the Unit 3 in Social, Emergence of New Kingdoms in South India. Last class we saw about the later Cholas, how they came into the South India and what all were their administration and their rule. And today we will learn about the later Pandyas. Introduction. The later Pandyas. The Pandyas were one of the three ancient Tamil dynasties that ruled South India since 4th century BC. So we all know all the three famous kings who ruled the South India. They were Chera, Sola, Pandyans. So we are going to learn about the Pandyan dynasty. They started to rule the South India from 4th century itself. Okay, but intermittently means in irregular intervals. So continuously rule பண்ணல South Indiaவை பார்ட்டாக தான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒன்ஸ்க்கு தான் அவங்க ரூல் பண்ணாங்க. ஓகே. Korkai, associated with pearl fisheries, is believed to have been their early capital and port. ஸோ அவங்களோட கேபிட்டலாக எது வச்சுருந்தாங்க அப்படின்னா கொர்க்கை அப்படிங்கிற பிளேஸை தான் கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. அது வந்து பேர்ல் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது, ஃபிஷரிஸ் அப்படின்னா ஃபிஷ் கேட்ச் பண்ணி செல் பண்ணுற இடத்துக்கு பேர் ஃபிஷரி. பேர்ல் ஃபிஷரினா ஆயிஸ்டர்ஸ்லேருந்து சிற்பியிலேருந்து முத்து தான் பேர்ல். அதுக்கு தான் அவங்க ரொம்ப ஃபேமஸ். அதனால அந்த கொர்க்கைங்கிற போர்ட்டையே அவங்க கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. தே மூவ் டு மதுரை லேட்டர் as many early Tamil inscriptions of Pandya have been unearthed in Madurai and its surroundings. அதுக்கப்புறம் கொர்க்கையிலேருந்து அவங்க கேபிட்டலை மதுரைக்கு மாற்றிட்டாங்க. இப்போ கூட நிறையா அன்அர்த் அப்படின்னா தோண்டி பார்த்தா நிறையா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பாண்டிய மன்னர் ஆட்சி புரிந்த எவிடன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் மதுரை அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸில். I'll show you the pearl fishery. Pearls. So this is the pearl fishing which was important industry in ancient Tamilagam. Under the Pandya kings of Sangam age, Madurai was a great center of culture. ஸோ சங்கம் பீரியடில் இருந்த பாண்டியன் கிங்ஸ்க்கு கீழே மதுரை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸாக இருந்துச்சு ஃபார் கல்ச்சருக்காக. Poets, writers of Tamil language gathered there and contributed to the development of Tamil classics. நிறையா போயட்ஸும் ரைட்டர்ஸும் நிறையா அங்கே அசம்பிள் ஆகி அவங்க நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, நிறையா எழுதி சமர்ப்பித்தாங்க. The Pandyas had re-established their strong position in South Tamil Nadu by the end of 6th century. ஸோ 3rd centuryலேருந்தே அவங்களோட பாண்டியன்ஸோட ரூல் வந்து இருந்துச்சு, ஆனால் ஃபேமஸாக இல்லை. 6th centuryயில் அவங்க ஸ்ட்ராங் பொசிஷனை ஸ்ட்ராங் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க 6th centuryயில். ஆஃப்டர் எலிமினேட்டிங் த ரூல் ஆஃப் காலப்ராஸ். 3rd centuryக்கு அப்புறமா 3rd centuryலேருந்து 6th century வரைக்கும் ரொம்பவே மைல்டாக தான் இருந்துச்சு. அவங்க ஆட்சி புரிஞ்சது யாருக்குமே அவ்வளோ ஃபேமஸாக இல்லை, யாருக்கும் தெரியல. ஏன்னா அங்கே வந்து காலப்ராஸோட ரூல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. காலப்ராங்கிறது அனதர் கிங்டம். பட் தே குட் நாட் ரெசிஸ்ட் த ரைசிங் பவர் ஆஃப் லேட்டர் சோலாஸ் who ruled the South India from 9th to 13th century. 6th centuryயில் அவங்க மறுபடியும் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 9th centuryயில் சோலாஸ் வந்துட்டு ரொம்பவே டாமினன்ட் பண்ணிட்டாங்க. சோலாஸ் வந்து மறுபடியும் இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ 9thலேருந்து 13th century வரைக்கும் சோலா ரூல் தான் நடந்துட்டு இருந்துச்சு சவுத் இந்தியாவில். தேர்ஆஃப்டர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் சோலா பவர், 13th centuryக்கு அப்புறம் சோலா பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. டிக்ளைன் அப்படின்னா டிக்ளைன் சோலா. த லேட்டர் பாண்டியாஸ் ரீஎஸ்டாப்ளிஷ்ட் தேர் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் வந்த பாண்டியன் கிங்டம்ஸோட லேட்டர் பாண்டியாஸ் பாண்டியம் கிங்டம் வந்துட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு, அவங்களோட அத்தாரிட்டியை ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ணிடுச்சு. தேர் ரூல் கண்டினியூட் டில் 16th century. அதுக்கப்புறம்
13th செஞ்சுரியிலேருந்து 16th செஞ்சுரிக்கு வரைக்கும் பாண்டியா வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. Now I'll show you the timeline. Before that we'll see this also. A revival of Pandian kingdom from 600 to 920 AD. Revival அப்படின்னா already I said come back. ஓகே, பாண்டியன் கிங்டம் வந்து மறுபடியும் திரும்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அவங்களோட கண்டிஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பாண்டியன் கிங்டம். எப்போ அப்படின்னா 600லேருந்து 6th செஞ்சுரியிலேருந்து 9th செஞ்சுரி வரைக்கும். கடுங்கொன் அப்படிங்கிற ராஜா, he is a very famous ராஜா who recovered the Pandian kingdom in the 6th century. கடும்கொன் ரெக்கவர்ட் பாண்டியன் டெரிட்டரி ஃப்ரம் காலப்ராஸ் கிட்ட இருந்து கடும்கொன் வந்துட்டு பாண்டியன் கிங்டம் வந்து திருப்பி வாங்கிட்டார். டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் 6th century he was succeeded by 2 others. succeeded அப்படின்னா அவங்க கடும்கொன்னோட பரம்பரையில் வர மற்ற அரசர்கள். நேம்ட் அரிகேசரி மாரவர்மன் was the first strong பாண்டிய ரூலர். இவர் தான் அரிகேசரி மாரவர்மன் is the first strong Pandian ruler who ascended the throne. ascendedனா raised to the power, அவருக்கு வந்து ஆட்சி கொடுத்தது. ascended அப்படின்னா ஆட்சி கொடுக்குறாங்க. ascended the throne in 642 AD. ஸோ 642 AD அப்போ இவர் அரிகேசரி மாரவர்மன்கிறவர் ஆட்சிக்கு வந்தார், பாண்டியன் ஆட்சிக்கு வந்தார். he was a contemporary of மகேந்திரவர்மன் 1 and நரசிம்மவர்மன் 1. கான்டெம்ப்ரரி அப்படின்னா அவரோட காலத்தில் வாழ்ந்த மற்ற பெரிய அரசர்கள் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் 1 அண்ட் நரசிம்மவர்மன் 1. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸ் praise his victory over his counterparts. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுகள், காப்பர் பிளேட்ஸ் பிளேட்ஸ் வேர் கல்வெட்டுகள் மாதிரி காப்பர் பிளேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, praised his victory over his counterparts. அவரோட விக்ட்ரியை வந்து அவரோட பெருமையை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. எதில்? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் காப்பர் பிளேட்ஸ்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. யாரை விட ரொம்ப சிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடும்கொன்னுங்கிறவங்க? சேர, சோழ, பல்லவா, சிங்களீஸ். சோழர்களை விட பல்லவாஸை விட சிங்களீஸ் அப்படின்னா சிலோன் மக்கள், ஸ்ரீலங்கன் பீப்புள், சிங்களீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள விட யார் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்களாம்? அரிகேசரி மாரவர்மன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ விக்டோரியஸ் மேன். த அரிகேசரி மாரவர்மன் இஸ் ஐடென்டிஃபைடு வித் குன்பாண்டியன் அப்படிங்கிறவங்க. அவரோட ஐடென்டிஃபைடு வித் அப்படின்னா அரிகேசரி மாரவன் மாதிரியே குன்பாண்டியன்கிறவங்களுக்கு சேம் திங்கிங் இருந்திருக்கு. இந்த குன்பாண்டியனுங்கிறவங்க பர்சிக்யூட்டர் ஆஃப் ஜெயின்ஸ். பர்சிக்யூட்டர் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக துன்புறுத்துறவங்க. ட்ரீட்டிங் சம்படி பர்சிஸ்டன்ட்லி அப்படின்னா பர்சிக்யூட்டர் அப்படின்னா ட்ரீட்டிங் சம்படி பர்சிஸ்டன்ட்லி, கண்டினியூஸாக ஒருத்தங்களை துன்புறுத்துறவங்க. யாரை துன்புறுத்துறவங்கன்னா ஜெயின் மக்கள். ஜெயினிசம் படிச்சிருப்போம்ல, புத்திசம், ஜெயினிசம், அந்த மாதிரி ஜெயின் பீப்புளை வந்து கான்ஸ்டண்ட்டாக துன்புறுத்திட்டே இருப்பாராம் இந்த குன்பாண்டியன். அவரை மாதிரியே திங்கிங் உடையவர் தான் இந்த அரிகேசரி மாரவர்மன். ஓகே, த சைவட்டி செயின்ட் திருஞான சம்பந்தர் கன்வெர்டட் அரிகேசரி ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவிசம். திருஞான சம்பந்தர் தான் ஃபஸ்ட்டு வந்து அரிகேசரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரிகேசரிங்கிற அரசர் வந்து ஃபஸ்ட்டு எதில் இருந்தாருன்னா சைவிசமில் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு சைவமாக தான் இருந்தார், லார்ட் சிவாவை தான் ஹிந்துவாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயினாக கன்வெர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் திருஞான சம்பந்தருங்கிற செயின்ட் வந்து இவரை அரிகேசரியை ஜெயினிசமில் இருந்து திரும்பவும் சைவிசம்க்கு ரீகன்வெர்ட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் செகண்ட் கன்வர்ஷன். ஓகே, on his conversion, Arikesari is alleged to have impaled around 8,000 Jains on stakes. Alleged means a statement said without any proof. Impaled means பியர்சிங் வித் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு குத்துறது.
அலிகேசரி அவங்களோட கன்வர்ஷனுக்கு அப்புறம் எங்கேருந்து ஜெயினிசம்லேருந்து சைவிசம்க்கு கன்வெர்ட் ஆகும்போது அரிகேசரி என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு 8000 ஜெயின்ஸை வந்துட்டு ஒரு போல் ஸ்டேக்ஸ்னால் ஒரு போல் கம்பத்தில் கட்டி வச்சு அவங்கள ஷார்ப் திங்ஸால் லைக் சச் ஆஸ் எக்ஸாம்பிள் நைஃப் அதை வச்சு குத்துனாங்களாமா. அப்படின்னு ப்ரூஃப் இல்லாமல் சொல்கிறாங்க. தோ த நம்பர் இஸ் எக்ஸாகுரேட்டட், 8000 ஜெயின்ஸாக அப்படி துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அலிகேசரி. தோ த நம்பர் இஸ் எக்ஸாகுரேட்டட்னா மிகைப்படுத்தி சொல்கிறது. எக்ஸாகுரேட்டட் ஒன், த ஆன்டி ஜெயின் ஆட்டிடியூட் ஆஃப் அரிகேசரி. ஆன்டி ஜெயின் அப்படின்னா ஜெயினிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருந்த அரிகேசரி ஆஃப்டர் ஹிஸ் கன்வர்ஷன் டு சைவிசம் கெனாட் பி டவுட்டட். இருந்தாலும் இவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஆன்டி ஜெயினிசமாக இருந்தார், இந்த குன் பாண்டியன் மாதிரி. ஆஃப்டர் அரிகேசரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் த டைனாசிட்டி வாஸ். அரிகேசரிக்கு அப்புறம் பாண்டியன் கிங்டமில் யார் கிரேட்டாக இருந்தா அப்படின்னா ஜட்டில பிராந்தகா நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு இன்னொரு நேம் வரகுணா 1. அவங்க எந்த பீரியடில் இருந்தாங்கன்னா 756 to 815 CE. த டோனர் ஆஃப் த வேள்விக்குடி பிளேட்ஸ். அவர் வேள்விக்குடி பிளேட்ஸ் அப்படிங்கிறது காப்பர் பிளேட்ஸில் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால, அந்த மாதிரி வேள்விக்குடி பிளேட்ஸுங்கிறது அதுவும் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஐ வில் ஷோ யூ இன் பிக்சர். அதை டொனேட் பண்ணியிருக்காரு. See which you are looking here, these are the Velvikudi plates. It looks like this, okay. Velvikudi inscriptions is the 8th century bilingual அப்படின்னா 2 லாங்குவேஜில் எழுதியிருக்கும். எதில் அப்படின்னா காப்பர் பிளேட், கிராண்ட் ஃப்ரம் பாண்டியா கிங்டம் ஆஃப் சதர்ன் இந்தியா. இன்ஸ்கிரைப்ட் இன் சான்ஸ்கிரிட் தமிழ் லாங்குவேஜஸ், 2 லாங்குவேஜஸில் இருக்கும். பைலிங்குவல்னால் 2 லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட்டும் தமிழ் லாங்குவேஜஸில் எழுதியிருக்கும். இட் ரெக்கார்ட்ஸ் த ரினியூவல் ஆஃப் கிராண்ட் ஆஃப் வேல்விக்குடி வில்லேஜ் டு அ பிராமணா பை த பாண்டியா கிங் நெடுஞ்செழியன் வரகுணவர்மன் 1. இந்த நெடுஞ்செழியன் வரகுணவர்மன் 1ங்கிறவங்க அலைஸ்னா அனதர் நேம் ஜட்டில பரந்தகா அப்படிங்கிறவங்க இந்த டைம் பீரியடில் யாருக்குன்னா பிராமணாக்கு வேள்விக்குடி வில்லேஜை தானமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ரைட்டிங்ஸ் தான் இந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸில் இந்த காப்பர் பிளேட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு பேர் தான் வேள்விக்குடி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரிட்டன் டியூரிங் த 8th century. ஓகே. ஸோ இந்த அரிகேசரிக்கு அப்புறம் வந்த பிராந்தகா நெடுஞ்செழியன் வந்து வேள்விக்குடி பிளேட்ஸ் டொனேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் எக்ஸ்பேண்டட் த பாண்டியன் டெரிட்டரி டு இன்க்ளூட். இவர் அது மட்டும் செய்யலை, வேள்விக்குடி பிளேட்ஸ் மட்டும் டொனேட் பண்ணல, அவரோட டெரிட்டரியை வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா லேண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஆட்சியை. நெடுஞ்செழியன் சக்சஸர்ஸ், அவருக்கு அப்புறம் அவர் வம்சத்தில் வந்த மற்ற அரசர்கள், அதாவது ஸ்ரீவல்லபா அண்ட் வரகுணா 2 were successively defeated by the பல்லவாஸ். அதுக்கப்புறம் பல்லவாஸ் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் இவங்களோட நெடுஞ்செழியன் பரம்பரையில் வந்த மற்ற அரசர்களை, அதாவது ஸ்ரீமரா ஸ்ரீவல்லபாவையும் வரகுணா 2வையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க பல்லவாஸ். தென் லேட்டர் தே குட் நாட் ஃபேஸ் த ரைசிங் சோலா டைனாசிட்டி அந்த பரந்தகா 1. அதுக்கப்புறம் பல்லவாஸ்க்கு அப்புறம் அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வரவே முடியல, பாண்டியன் கிங்டமால் ஆட்சிக்கு வரவே முடியல. ஏன்னா சோலா டைனாசிட்டி வந்து 9th centuryலேருந்து பரந்தகா 1 வந்துட்டு டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பரந்தகா 1 டிஃபீட்டட் த பாண்டியன் கிங் ராஜசிம்மா 2. ஸோ ராஜசிம்மா 2ங்கிற பாண்டியன் கிங்கை டிஃபீட் பண்ணிட்டாரு பரந்தகா, ஹூ ஃப்ளெட். ஸோ அதனால் இந்த ராஜசிம்மா 2ங்கிற பாண்டியன் கிங் வந்துட்டு ஃப்ளெட் அப்படின்னா ஹி ரேன் அவே.
to the country he ran out of the country in 920. Thus ended the Pandyan rule, revived restored by the Kadumkon. கடுங்கொன்னால அவர் வந்து பாண்டியன் கிங்டமை வந்து 6th செஞ்சுரியில் ஃபேமஸ் ஆக்கி தெரியப்படுத்தி நிறையா அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த அரிகேசரி மாரவர்மன், அப்புறம் பரந்தகா, நெடுஞ்செழியன், அவங்க எல்லாமே வந்துட்டு பாண்டியன் கிங்டம்ஸை நல்லா ஆட்சி புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சோலா டைனாசிட்டி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே, I will show you another picture. See, in this, during the 3rd or 4th century, the Kalabras were been ruling. Kalabras வந்துட்டு சவுத் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே காலப்ராஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க சவுத் இந்தியாவை. 6th செஞ்சுரியில் பாண்டியாஸ் வந்துட்டு ஏர்லி பாண்டியாஸ், அதாவது கடுங்கொன்னும் அரிகேசரி மாரவர்மன் அவங்கெல்லாம் வந்துட்டு 9th செஞ்சுரி வரைக்கும் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க, 1920 வரைக்கும். அதுக்கப்புறம் 9th செஞ்சுரியில் இவங்க ரொம்பவே இவங்க வந்துட்டு இப்போ சோலா கிங்டம்ஸால் தோக்கடிக்கப்பட்டாங்க. ஸோ 9th செஞ்சுரியில் இருந்து பாருங்கள் 12th செஞ்சுரி வரைக்கும் இவங்க சோழர்ஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 12th செஞ்சுரியிலேருந்து 14th செஞ்சுரி வரைக்கும் இந்த பாண்டியாஸ் வந்து பீக்கில் இருந்தாங்க. அந்த பீக் பீரியடை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க, பாண்டியன்ஸோட கோல்டன் ஏஜ். ஸோ லேட்டர் வந்துட்டு அவங்க எது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாங்கன்னா 14லேருந்து 16 வரைக்கும் 16th செஞ்சுரி வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாங்க பாண்டியாஸ், லேட்டர் பாண்டியாஸ். தென் தேவர் 16th செஞ்சுரிக்கு அப்புறமா யாருக்கு பாஸ் ஆனாச்சுன்னா அவங்களோட டெரிட்டரி எல்லாமே சுல்தான்ஸ் வந்துட்டு ஆக்கியபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட டைனாசிட்டியை. See, in this map you can see all the kingdoms, Chola, Chera and Pandya kingdoms, which been highlighted in light grey color. பாண்டிய கிங்டம் வந்து ஃபஸ்ட்டு கொர்க்கை, கீழே பாருங்கள் சவுத் இந்தியாவோட டிப்பில் கொர்க்கை அப்படிங்கிற இடத்த போர்ட்டை தான் கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையை வந்துட்டு செகண்ட் கேபிட்டலாக அவங்க மதுரையை கான்கவர் பண்ணிவிட்டு ஆக்கிரமித்து மதுரையை வந்து கேபிட்டலாக பண்ணிட்டாங்க பாண்டிய கிங்ஸ். சோழர் வந்துட்டு டெல்டா, காவேரி டெல்டாவை வந்துட்டு மெயின் ஏரியாவை வச்சு ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. அப்போ உறையூருங்கிறது தான் அவங்களோட சோழரோட ஃபஸ்ட் கேபிட்டல். ஆரஞ்சு கலரில் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். Okay, see in this picture you can see the 3 different things. Yellow color la Pandyas Madurai ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க, that is the area. And Sinhalese orange color la பாருங்க, Sinhalese Sri Lankan people அங்கே இருந்தாங்க. அப்புறம் ஹோசலாஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கர்நாடகா, கேரளாவோட நார்த் கேரளா அதெல்லாம் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. In this picture you can see Madurai, Korkai as capital of Pandya, and Chola Urayur as capital, which is highlighted in yellow color. Rise of later Pandyas. Later Pandyas வந்துட்டு again become popular from the year 1190 to 1310. The Chola viceroyalty became weak in Pandyan country after the death of Adi Rajendra, the last king of Vijayalaya line. ஸோ ஆதி ராஜேந்திராங்கிறவங்க விஜயலயா லைனில் சோலா பீரியடில் இருக்கிற லாஸ்ட் கிங். விஜயலயா லைனில் அவர் ஆதி ராஜேந்திராவோட டெத்துக்கு அப்புறம் அந்த சோலா வந்து வைஸ் ராயல்ட்டி அப்படின்னா வைஸ் ராயல்ட்டி ஒரு கிங்கோட ஆப்சன்ஸில் இன்னொரு கிங் சப்ஸ்டியூட் மாதிரி இன்னொரு கிங் வந்து அவருக்கு பொறுப்புக்கு தருவாங்க. அண்டர் த ரெப்ரசன்டேட்டிவ் ரூலர் ஆஃப் அ கண்ட்ரி ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹிஸ் கிங். ஒரு கிங்குக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்து ரூல் பண்ணுவார் கண்ட்ரியை. அந்த மாதிரி சோலா டைனாசிட்டியை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோலா வைஸ் ராயல்ட்டி வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அதனால் பாண்டியாஸ்க்கு வந்துட்டு நிறையா ஆட்சி புரியறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. Eventually, the Pandyan kingdom could emerge as the only leading Tamil dynasty in the 13th century. We all know Chera, Chola, Pandyan 3 பேர் தான் மாற்றி ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. ஸோ சோழர்கள் வந்துட்டு டிஃபீட் ஆனதுக்கப்புறமா
ஆதி ராஜேந்திரா வந்துட்டு இறந்து போனதுக்கப்புறமா பாண்டியாஸ்க்கு வந்துட்டு அவங்க தான் ஒன்லி கிங். தமிழ் டைனாசிட்டியா 13th centuryயில் அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, லீடிங்காக இருந்தாங்க. மதுரை கண்டினியூ டு பி தேர் கேபிட்டல். ஸோ மதுரையை வந்துட்டு பாண்டியன்ஸ் வந்து மதுரையை தான் கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. நவ் ஃபஸ்ட்டு கயல் வச்சுருந்தாங்க, கொற்கை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையை கேபிட்டலாக வச்சுட்டாங்க. நவ் கயல் வாஸ் தேர் கிரேட் போர்ட். Marco Polo, a famous traveler from Venice, visited Kayal twice. கயலுங்கிற போர்ட்னா துறைமுகம். கயல் போர்ட்டை வந்துட்டு மார்க்கோ போலோங்கிற வெனிஸ்லேருந்து வர விசிட்டர், ஃபேமஸ் ட்ராவலர் அண்ட் ரைட்டர், அவர் வந்துட்டு டூ டைம்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காரு இந்த கயலுங்கிற போர்ட்டை. எப்போ அப்படின்னா 1288 and 1293 CEயில் விசிட் பண்ணியிருக்காரு. He tells us that this port town was full of ships from Arabia and China and bustling with business activities. பாருங்க. ஸோ அவரோட ரெக்கார்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த கயல் போர்ட் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்துச்சான். பர்ஸ்ட்லிங் அப்படின்னா வெரி பிஸி, க்ரௌடட், ஃபுல் ஆஃப் லைஃப். எந்தெங்கே ஷிப்பு வரும் அப்படின்னா அரேபியன் கண்ட்ரிலேருந்தும் சைனா கண்ட்ரிலேருந்தும் வரும். எதுக்காகனா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக. Marco Polo hailed the Pandian kingdom as hailed அப்படின்னா praised. மார்க்கோ போலோ வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறாரு பாண்டியன் கிங்டம். என்னென்னு புகழ்றாராம்? the richest and the most splendid province in the world. ப்ரொவின்ஸ்னால் ரூல், ரொம்பவே ரிச்சான சூப்பரான ரூல் அப்படின்னு புகழ்றாரு. டுகெதர் வித் சிலோனோடு சேர்த்தி he added it produced most of the gems and pearls that are found in the world. ஸோ வேர்ல்டுலேயே விலை மதிக்க முடியாத ஜெம்ஸ், ரத்தினங்களும் பவழங்களும் முத்துக்களும் இங்கே தான் கிடைக்கும். முக்கியமாக பேர்ல் ஃபிஷரின்னு பார்த்தோம்ல. ஸோ தீஸ் ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார், பாண்டியன் கிங்டம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஃபார் த பேர்ல்ஸ். In his travel account, he recorded the incidents of sati and polygamy practiced by the kings. சதி அப்படிங்கிறது அப்போ வந்து 2 இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு இதை பற்றியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. சதிங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அந்த விடோ ஒய்ஃப் வந்துட்டு அந்த ஹஸ்பண்டோட ஃபியூனரல் பயர் அப்படின்னா அவருங்க ஹஸ்பண்டை எரிமேடையிலேயே அவங்களும் தீக்குளிச்சிக்கணும், அவங்களும் அந்த ஃபயரில் போய் உட்காந்து இறந்துடணும். அதுதான் சதி. ஸோ விமென்ஸை வந்து அப்படி செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் அ ப்ராக்டிஸ் followed by the ancient people. அப்புறம் polygamy அப்படின்னா ஒரு men having more number of wives is called polygamy. அந்த ப்ராக்டிஸும் வந்துட்டு கிங்ஸ்க்கு ரொம்ப அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் அவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த ப்ராக்டிஸ்லாம் இருந்திருக்கு. Now we'll see about the சடையவர்மன் சுந்தர பாண்டியன். So he is another famous Pandian king. The illustrious ruler of the second Pandian kingdom was சடையவர்மன். அதாவது அவருக்கு இன்னொரு நேம் ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன். He lived from 1251 to 1268. So illustrious அப்படின்னா he was well known and he was respected or admired for his achievements. அவர் வந்து ரொம்ப புகழுக்குரிய அரசர் மாதிரி, a ruler. அவர் பேர் ஜடவர்மன் சுந்தர பாண்டியன். He brought the entire Tamil Nadu under his rule. So இவர் தான், he is one of the most famous ruler. He brought entire Tamil Nadu under his rule, which extended up to Nellore in Andhra. அவரோட பவுண்ட்ரி வந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆந்திரா நெல்லூர் வரைக்கும், தமிழ்நாடு ஃபுல் தமிழ்நாடு ப்ளஸ் நெல்லூர் பவுண்ட்ரி, ஆந்திராவில் இருக்க நெல்லூர் வரைக்கும் அவரோட ஆட்சி எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஹி ஹெல்ட் த ஹோசலாஸ் இன் செக். ஹோசலாஸுங்கிறவங்க பக்கத்து நாட்டு டைனாசிட்டி சேர்ந்தவங்க. அவங்க வந்துட்டு வராமல் அவங்கள வந்து தமிழகத்தை இன்வைட் பண்ணாமல் ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. The Chera rulers, the chief of Malanadu, accepted his federatory positions and paid tribute to Sundara Pandian. So federatory அப்படின்னா என்ன நல்லா பார்த்துக்கோங்க.
அரசுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னன். ஒரு சிற்றரசன் ஒரு பெரிய அரசனுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி, அதுக்கு பேர் தான் ஃபெட்ரேட்ரி. ஸோ ஒரு சேர ரூலர் சீஃப் ஆஃப் மலைநாடு, மலைநாடுவோட லீடர், அவர் ஒரு சேர ரூலர். அவர் வந்து யாருக்கு கட்டுப்பட்டு இருந்தார் அப்படின்னா இந்த சுந்தரபாண்டியனுக்கு கட்டுப்பட்டது மட்டும் இல்லாமல் ட்ரிபியூட்னா ரெஸ்பெக்ட் கொடுத்தாராம் சுந்தரபாண்டியனுக்கு. Emboldened by the decline of Chola state, the Boja king of Malwa region, Veera Someshwara, challenged Sundarapandian. Emboldened அப்படின்னா gain courage. Decline of Chola state. சோழர்கள் வந்துட்டு டிக்ளைன்னா ரெடியூஸ் இன் பவர், அவங்க பவர் குறைஞ்சிட்டே வந்தது. சோழர்களோட ஆட்சி வந்து குறைஞ்சிட்டே வந்ததுனால போஜா கிங் அப்படிங்கிறவங்க மால்வா ரீஜனுங்கிறது கொஞ்சம் நார்த்தில் இருக்குது. அந்த மால்வா ரீஜனில் இருக்கிற போஜா கிங் அவர் பேர் வீர சோமேஸ்வரா அப்படிங்கிறவர் யாருக்கு சேலஞ்ச் பண்ணாராம், நான் வந்துட்டு உங்களோட தான். இவர் சோலா டைனசிட்டி வந்துட்டு கம்மியாயிட்டே வருது. அதனால் அந்த சோலா ரீஜனை ஆக்கிரமிக்கிறதுக்காக சுந்தரபாண்டியன் கிட்ட சேலஞ்ச் பண்ணாராம், நான் ஆக்கிரமித்து காமிக்கிறேன் அப்படின்னு. அதனால ஒரு வார் வந்துச்சு, 2 பேத்துக்கும் ஃபைட் வந்துச்சு. சுந்தரபாண்டியனுக்கும் வீர சோமேஸ்வரா அப்படிங்கிற போஜா கிங்குக்கும் ஃபைட் வந்துச்சு. அது எந்த பிளேஸில் நடந்துச்சு அப்படின்னா கண்ணனூர் அப்படிங்கிற பிளேஸில் நடந்துச்சு. அதில் சுந்தரபாண்டியன் வந்து டிஃபீட்டட் த சோமேஸ்வரா. சுந்தரபாண்டியன் ஒன் த பேட்டில். சுந்தரபாண்டியனுக்கு விக்ட்ரி கிடச்சிது. சுந்தரபாண்டியன் சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் ஹிஸ் அத்தாரிட்டி ஓவர் த சீஃப்டெயின்ஸ் ஆஃப். அதனால் அவருக்கு அந்த பேட்டிலில் அவர் வின் பண்ணிட்டதுனால சோலா கிங்டம் ஃபுல்லாகவுமே பாண்டியனுக்கு சுந்தரபாண்டியாவுக்கு வந்துருச்சு. அவரோட அத்தாரிட்டி வந்து யாரெல்லாம் அவரோட லேண்டு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா சீஃப்டெயின்ஸ் அப்படின்னா ட்ரைபல் பீப்புளோட லீடர், அவங்க தான் சீஃப்டெயின். ட்ரைபல் பீப்புளோட லீடர் தான் சீஃப்டெயின். ட்ரைபல் பீப்புள் அப்படின்னா மலைவாழ் மக்கள். ஸோ எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள் அப்படின்னா அவங்களோட லீடர்னால் கூடலூர், காஞ்சிபுரம் இன் நார்த், கூடலூர் காஞ்சிபுரம் ரெண்டுமே நார்த் ஆஃப் தமிழ்நாடு. ஆர்காட் அண்ட் சேலம் இந்த வெஸ்டர்ன் ரீஜன். ஸோ வெஸ்ட் ரீஜனில் ஆர்காட் வரைக்கும், நார்த் ரீஜனில் காஞ்சிபுரம் கூடலூர் வரைக்கும் அவரோட சுந்தரபாண்டியனோட ரூல் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ திஸ் இஸ் த copper coin which you see, which belongs to the Pandian kingdom. There were 2 or 3 co-regents who ruled simultaneously along with Sundarapandian. So பாருங்க, co-regents அப்படின்னா co-rulers, regents அப்படின்னா rulers. சுந்தரபாண்டியன் கூடவே இன்னும் 2 ரூலர்ஸ் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து ரூல் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு. யார் அப்படின்னா விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன் அப்படிங்கிற 2 கிங் வந்துட்டு சுந்தரபாண்டியன் கூட சேர்ந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஆஃப்டர் சுந்தரபாண்டியன் ஸோ சுந்தரபாண்டியனுக்கு அப்புறமா வந்த அரசர் மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிற அரசர் வந்து 40 இயர்ஸ்க்கு பீஸ்ஃபுல்லாக கண்ட்ரியை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா செழுமையாக ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாராம். 40 இயர்ஸ்க்கு சூப்பராக ரூல் பண்ணார் மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிற அரசர். ஹீ ஹேட் 2 sons, அவருக்கு 2 சன். The king's appointment of Veerapandiyan as co-regent provoked the other son Sundarapandiyan. ஸோ வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் இருக்காங்க. 2 சன்னுக்கும் நடுவில் ஃபைட் வந்துருச்சு. எதனால் அப்படின்னா வீரபாண்டியனை வந்து ரூலராக அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதனால் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணிட்டாரு, கோவமாயி வீரபாண்டியனுக்கு ரூலர் பொசிஷன் கொடுத்ததுனால சுந்தரபாண்டியன் வந்து கில்ட் ஹிஸ் ஃபாதர் மாரவர்மன் குலசேகரன். ஸோ மாரவர்மன் குலசேகரனை கில் பண்ணிட்டார் சுந்தரபாண்டியன்.
ஸோ இந்த சிவில் வார் தட் ensued அப்படின்னா, see this word is very important. ensued அப்படின்னா ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம், த ரிசல்ட் ஆஃப் த இன்சிடெண்ட், எதனால் இந்த டூ சனுக்கு நடுவில் பேட்டில் ஃபைட் வந்து ஒரு சிவில் அன்ரெஸ்ட் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் ரொம்ப கோவமாகி அதோட ரிசல்ட்னால வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் கூட ஃபைட் பண்ணி வீரபாண்டியன் won the battle and became firmly established in his kingdom. அதனால பாண்டியன் கிங்டமை வீரபாண்டியன் சூப்பராக அவர் ஃபர்ம் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டாரு. The defeated சுந்தரபாண்டியன் ஃப்ளட்னா ran away, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தோற்று போன சுந்தரபாண்டியன் வந்துட்டு டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு. and took refuge under the protection of அலாவுதீன் கல்ஜி. ரெஃப்யூஜ் அப்படின்னா ப்ரொடெக்ஷன், அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். எங்கன்னா டெல்லியில் அலாவுதீன் கல்ஜி அப்படிங்கிறவர் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். திஸ் அலாவுதீன் கல்ஜி and this provided the opening for the invasion of மாலிக் கஃபூர். ஸோ மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அலாவுதீன் கல்ஜினா யாருன்னா, அலாவுதீன் கல்ஜி இஸ் த செகண்ட் சுல்தான் ஆஃப் கல்ஜி டைனாசிட்டி. He was one of the greatest kings, world's greatest military genius. இவர் வந்து மிலிட்ரியில் ரொம்பவே பெரிய ஜீனியஸ் இந்த அலாவுதீன் கல்ஜிங்கிறவர். அவர் வந்து சுல்தான் டைனாஸ்டியோட செகண்ட் சுல்தானேட். இந்த மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் ஸ்லேவ் ஜென்ரல் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அண்டர் அலாவுதீன் கல்ஜி. மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கல்ஜி கடியில் அண்டரில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து ஒரு ஸ்லேவ் ஜென்ரலாக இருந்தார் டெல்லி சுல்தானேட்டில். இந்த அலாவுதீன் கல்ஜிங்கிறவங்க டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே. ஆஃப்டர் மாலிக் கஃபூர்ஸ் இன்வேஷன், மாலிக் கஃபூர் வந்துட்டு இன்வேஷன் அப்படின்னா இங்கே வந்து போர் தொடுக்கிறது தான் இன்வேஷன். ஆஃப்டர் மாலிக் கஃபூர்ஸ் இன்வேஷன், the Pandian kingdom came to be divided among a number of kings from the main ruling Pandian family. ஸோ இப்போ பாண்டியனோட ஆட்சி, பாண்டியனோட பரம்பரையில் இருக்கிறவங்க தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. பாண்டியன் ஃபேமிலியில் இருந்து இவர் மாலிக் கஃபூர் வந்து இன்வைட் பண்ணனால, போர் தொடுத்ததுனால பாண்டியன் கிங்டம் வந்து நிறையா குட்டி குட்டி ரூலர்ஸ் எல்லாம் வந்துட்டு, குட்டி குட்டி கிங்ஸ்லாம் வந்துட்டு ஆக்கியூபை பண்ணிட்டாங்க, டிவைட் பண்ணிட்டாங்க ரூல் பண்ணுறதுக்கு. In Madurai, a Muslim state subordinate to the Delhi Sultan came to be established. ஸோ மதுரையில் சபார்டினேட் அப்படின்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி சுல்தானேட், டெல்லி சுல்தானுக்கு அண்டரில் இருக்க கண்ட்ரோலில் ஒரு முஸ்லீம் ஸ்டேட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு, உருவாக்குச்சு மதுரையில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.